नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सृजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடிய தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு 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 என்னை விதி என்ற மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. நீலாதுங்கஸ்தனகிரீதடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சஜினிகலிதம் யாபலாகிருத்ய முக்தே கோதாதஸ்யை நமைதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாள் திருப்பாவையிலே முதல் 5 பாசுரங்களாலே வரம் வியூகம் என்று சொல்லக்கூடியதான 5 நிலைகளை காட்டினாள். பரம் வியூகம் விபவம் அந்தர்யாமித்வம் அர்ச்சை என்ற 5 நிலைகளை காட்டினாள். 6வது பாசுரத்திலே இருந்து 15வது பாசுரம் வரை தன்னொத்த சிறுமியர்களை எல்லாம் தன்னோடு சேர்ந்து நோன்பு நோற்பதற்காக அழைத்தாள் ஆண்டாள். 16வது பாசுரத்திலே இருந்து எம்பெருமானையும் நந்தகோபரையும் யசோதையையும் அடுத்ததாக பிராட்டியையும் எழுப்புகிறாள் என்று இந்த பாசுரமானது இந்த திருப்பாவை 30 சொல்லப்படுகிறது. திருப்பாவை 30 என்று சொல்லக்கூடிய இதிலே எம்பெருமானாருக்கு மிகவும் பிடித்ததான ஒன்று ஆகையினாலே திருப்பாவை ஜீயர் என்று அவருக்கு பேர் வந்ததாக கூட இந்த திருப்பாவையினாலே நாம் காண்கிறோம். இதிலே 2 விதமான வியாக்கியானங்கள் பல இருந்தாலும் அதிலே 3000 படி 6000 படி என்றெல்லாம் பல வியாக்கியானங்கள் இருக்கிறது. அதிலே ஆச்சாரிய பரமாகவும் ஒரு வியாக்கியானமானது நம்முடைய முன்னோர்களாலே செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது 19வது பாசுரமான குத்துவிளக்கு என்று சொல்லக்கூடியதான பாசுரம். இந்த குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் நெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்திரவாய் மைத்தனங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏனும் பிரிவாத்தக்கில்லாயால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் இந்த 19வது பாசுரத்திலே எம்பெருமானும் பிராட்டியும் சேர்ந்திருக்கக்கூடிய நிலையிலே அவர்களை எழுப்புவதாக அமைந்திருக்கிறது.
சென்ற பாசுரத்திலே ஆண்டாள் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் என்று சொன்னாள். அங்கே நப்பின்னையும் எம்பெருமானும் சேர்ந்து இருக்கும் பொழுது ஒரு கையிலே பந்தையும் இன்னொரு கையிலே எம்பெருமானையும் அணைத்து கொண்டு கிடக்கிறாள் என்று நப்பின்னை பிராட்டியை பார்த்தார்கள். அதிலே ஒரு கையிலே விபூதிவானையும் ஒரு கையிலே இந்த விபூதியையும் அணைத்து கொண்டு கிடக்கிறாள் என்று அங்கே வியாக்கியானம் கூறப்படுகிறது நமக்கு. அதிலே அந்த அவர்களை எழுப்ப அவர்கள் ஆசிரியருக்கு மாறி மாறி ஒருவருக்கொருவர் பரிந்து நோக்குகையாலே நமக்கு தஞ்சமாயிருப்பதொரு மிதுனம் உண்டு என்று சொல்லுகிறது என்பது 6000 படி வியாக்கியானத்திலே அழகிய மணவாள பெருமாள் நாயனார் காட்டுகிறார். இந்த மிதுனத்தை தனித்தனியே பற்றினவர்கள் ராவணனைப் போலவும் சூர்பனகையைப் போலவும் படுவார்கள் என்றும் காண்பிக்கிறார். ஆகையினாலே இருவரையும் சேர்த்தே பற்ற வேண்டும் என்று நமக்கு நம்முடைய சம்பிரதாயமானது சொல்லிக் கொடுக்கிறது. அதிலே விபீடனருக்கு வேறாக நல்லானை என்னும்படி விசேஷ ஸ்நேகம் பண்ணி அது செய்யார் என்னும் அவனையும் ந கச்சின் ந பராத்தியதி என்று ந கச்சின் ந பராத்தியதி என்னும் அவளையும் நாம் தஞ்சமாக பற்றியிருப்பது நமக்கு விசேஷமானது என்று காண்பிக்கிறார். இதிலே நப்பின்னை எழுந்து கதவை திறக்க முற்பட இவளை பற்றினதாலே அவர்கள் நமக்கு பிரியமானவர்கள் அன்றோ என்று எம்பெருமான் எண்ணுகிறார். கதவு திறக்கும் ஏற்றத்தை நாமே பெற வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் விட்டு பிரியாமல் இருக்க மீண்டும் எழுப்புகிறார்கள். அதிலே சொல்லப்படுகிறது, சேதனரை ரட்சிக்கும் விஷயத்திலே இருவருமே போட்டி போட்டுக் கொண்டிருப்பார்கள் என்று காண்பிக்கிறார். பிராட்டியை பற்றினவனை நம் மகிழ்ச்சியைச் சேர்ந்தவன் என்று அவனும், பகவானை பற்றினவனை நம் சுவாமியைச் சேர்ந்தவன் என்று இவளும் போட்டி போட்டுக் கொண்டு கிருபை செய்கிறார்கள் என்பதே இங்கே இவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் எழுந்து கதவை திறக்க தான் முன்னர் நிற்க வேண்டும் என்று நினைப்பது இதை காண்பிக்கிறது. குத்து விளக்கு என்று சொன்னால் ஆயர்பாடி கனிவிளக்கு பிரகாசிக்கைக்கு இட்ட நிலை விளக்கினே இவள்தான் என்றும், ஒன்று ஸ்வயம் பிரகாசமுமாய் பரப்பிரகாசமுமாய் இருக்கும், ஒன்று அப்பிரகாசமுமாய் அந்யாதீன பிரகாசமுமாய் இருக்கும். தன்னை காட்டாமையால் அப்பிரகாசம் என்கிறது, அவள் தன்னை காட்டுகையாலே ஸ்வயம் பிரகாசம் என்று சொல்லுகிறது என்பது அழகிய மணவாள பெருமாள் நாயனார் 6000 படியிலே சாதிக்கிற விஷயமாகும். அங்கே சொல்கிறது, திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும் என்றும் அதீவ ராம சுசுவே என்கிறவனுக்கும் பிரகாசமாயிருக்கக்கூடியவள் இவள் என்பதே இங்கே குத்துவிளக்கு என்றும் ஒரு விஷயமாக காட்டப்படுகிறது. குத்துவிளக்கு என்று சொன்னால் ஞான வெளிச்சம் உண்டாவதற்காக என்று சுவாபதேசத்திலே விளக்கம் சொல்லப்படுகிறது. நாங்கள் கீழ்வானம் வெள்ளென்று நாங்கள் அலைகிறோம், எங்கள் வீட்டிலும் விளக்கேற்றி வைத்தால்தான் உன் அனுபவம் பூர்ணமாவது என்கிறார்கள். இருளில் கல்லும் முள்ளுமான வழிகளிலே மணற்குன்றுகளிலே கிடந்தும், மேலும் இங்கே பெருமாள் திருமொழியிலே இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை நாம் இங்கே நினைவு கொள்ள வேண்டும். கூர்மழை போல் பனிக்கூதல் எய்தி கூசி நடுங்கி யமுனை ஆற்றில் வார்மணல் குன்றில் புலர நின்றேன் வாசுதேவா உன் வரவு பார்த்தே என்று சொல்வது போல நாங்கள் இங்கே கிடக்கிறோம், நீயோ உள்ளே அவனோடு போகரசத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். ஆக நாங்கள் வருந்தி கிடக்க உன் பாக்கியம் கட்டிலின் மேல் கிடக்கிறாய் என்று சொல்லுகிறார்கள். போட்டுக்கால் கட்டில் மேல், அதிலும் அந்த போட்டுக்கால் கட்டில் மேல் என்பதற்கு முன்பே இன்னொரு விஷயத்தையும் நாம் இந்த குத்துவிளக்கு என்பதிலே நாம் பார்க்கலாம். குத்துவிளக்கு என்று சொன்னால்
ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்து வைக்குமா போலே இருக்குமா. ஆனால் அப்பொழுது இன்னொரு விளக்கு இருக்கிறது என்ற ஒரு அர்த்தம் அங்கே துணிப்பதனாலே அதை தோரண விளக்கு என்று கொள்ளலாம். அந்த தோரண விளக்கும் குத்து விளக்குமாக என்று இருவகை விளக்குகள் இருக்கிறது. தோரண விளக்காக சொல்லப்படுவது எது என்று சொன்னால் இங்கே ஆச்சாரியர்களை தோரண விளக்காக காட்டிக் கொடுக்கிறது. அதிலும் திருக்கோட்டியூர் நம்பி போல்வாரை தோரண விளக்கு என்றும் எம்பெருமானார் போல்வாரை குத்து விளக்கு என்றும் காட்டுகிறார்கள். தோரண விளக்கானது ஒரு இடத்திலே இருக்கும் திருக்கோட்டியூர் நம்பி போல்வாரை, குத்து விளக்கானது பல இடங்களிலே எடுத்து வைப்பது போல பல இடங்களுக்கு சென்று தம்முடைய உபதேசத்தாலே சேதனர்களை திருத்தி அவர்களுக்கு எம்பெருமான் பற்றிய உணர்வையும் கொடுப்பது குத்து விளக்காகும். ஆக குத்து விளக்கு என்பது இங்கே எம்பெருமானாரையே குறிக்கும் என்றும் சொல்லலாம். அடுத்ததாக குத்து விளக்கு கோட்டுக்கால் கட்டில் மேல் என்று சொல்லும் பொழுது இந்த கால் என்று சொல்லக்கூடியது 4 கால்கள் இருக்கும் ஒரு கட்டிலுக்கு. அது அர்த்த தர்ம அர்த்த காம மோட்சம் என்று சொல்லக்கூடியதாக அதை சொல்லலாம். 4 விதமான கால்களை தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்று சொல்லக்கூடியதான 4 வகையான பொருள்களாக கொள்ளலாம் என்னும் காட்டுகிறது. மேலும் எங்களைப் போல ஸ்ரீ பிருந்தாவனமும் மணற்குன்றும் தேடி போக வேண்டாதே என்று சொல்லி, ஆக இப்படி இருக்கக்கூடிய இது என்ன பாக்கியம் என்று இங்கே வெளியிலே இருக்கக்கூடிய இந்த கோபிகைகள் எல்லோரும் அந்த பாக்கியத்தை எண்ணி மிகவும் ஆச்சரியப்படுகிறார்கள். அடுத்தது இந்த கோட்டுக்கால் கட்டில் என்று சொல்லக்கூடியது குவலாலய பீடம் என்று சொல்லக்கூடிய ஒரு யானையை அழித்து அதனுடைய தந்தங்களை பறித்து வந்து அதனாலே அமைத்ததான கால்கள் அமைத்ததான ஒரு கட்டில். அது என்ன சக்கிய பசியத என்று பார்த்து கொண்டு கிடக்க கோடுகள் கொண்டு கட்டில் சமைப்பது ஒக்க பட்டங்கட்டின பிரதான மகிழ்ச்சியான இவளுக்கிறே என்பது 6000 படியினுடைய வார்த்தையானது. ஆக இவளுக்காகவே சமைக்கப்பட்டதான அந்த கட்டிலானது. அதை சொல்லி கோட்டுக்கால் கட்டில் மேல் அதை செய்த கட்டில். இந்த கட்டிலே இன்னொரு இந்த 4 என்ற கால்களுக்கு இன்னொரு விதமாக நாம் சொல்லலாம் என்றால், இந்த இடத்திலே சாஸ்திரங்களே 4 கால்கள் என்று காட்டப்படுகிறது. கட்டில் 4 கால்கள் தாங்குவது போல சாஸ்திர பிரமேயங்கள் எல்லாம் 4 வகைப்பட்டிருக்கும் என்று காண்பிக்கிறார் ஆச்சாரிய ஹிருதயத்திலே அழகிய மணவாள பெருமாள் நாயனார். அந்த 4 எது என்று சொல்லும் பொழுது இங்கே தேவர், மனிதர், விலங்கு, தாவரம் ஆகிய 4. வர்ணம் என்று சொல்லும் பொழுது அந்தனர், சத்திரியர், வைசியர், வேளாளர் என்று சொல்லக்கூடியதான 4. ஆசிரமம் என்று சொல்லும் பொழுது பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று சொல்லக்கூடிய 4. அதிகாரம் என்று சொல்லும் பொழுது ஆர்த்தன், அர்த்தார்த்தன், கேவலன், பகவத் பிராப்திகாமன் என்று சொல்லக்கூடியது. ஆக ஆர்த்தன் இழந்த செல்வத்தை விரும்புபவன், அர்த்தார்த்தன் புதிய செல்வத்தை விரும்புபவன், கேவலன் ஆத்ம அனுபவத்தை விரும்புபவன், பகவத பிராப்திகாமன் என்று சொன்னால் பகவானை அடைய விரும்புபவன். ஆக அந்த 4 என்று காட்டப்படுகிறது. அடுத்ததாக பலன் என்று சொல்லும் பொழுது 4 பலன்கள்: அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் 4 பொருள்கள். மோட்சம் என்று சொல்லும் பொழுது சாரோக்கியம், சாமீபியம், சாருபியம், சாயுஜ்யம் என்று சொல்லக்கூடிய 4 விதமான மோட்சங்கள். இந்த 4 கால்கள் என்பதே இங்கே 4 விதமாக இத்தனை பொருளும் அதிலே உள்ளது என்பதை காண்பிக்கிறது. ஆக சாலோக்கியம் என்பது இறைவனோடு சேர ஒரே உலகத்தில் இருப்பது. சாமீபியம் என்பது இறைவன் அருகிலே இருப்பது. சாருபியம் என்பது இறைவனுடைய உருவத்தை அடைதல் என்று சொல்லக்கூடியது. சாயுஜ்யம் இறைவனுடைய அனுபவத்தை பெறுவது. அடுத்தது சாதனம் என்று சொன்னால் கர்ம, ஞான, பக்தி, பிரபத்தி, அதாவது சரணாகதி என்று சொல்லக்கூடிய 4 சாதனங்கள். கதி என்று சொல்லும் பொழுது
கர்ப்பகதி, யாமியகதி, தூமாதிகதி, அர்ச்சிராதிகதி என்று சொல்லக்கூடிய 4 கதிகளை சொல்லக்கூடியது. 4 கதிகள் என்று சொன்னால் கருவிலே செல்லுதல், யமலோகம் செல்லுதல், ஸ்வர்க்கம் முதலிய உலகங்களுக்கு செல்லுதல், மோட்ச உலகிற்கு செல்லுதல் என்று சொல்லக்கூடியதான 4 யுகங்கள் என்று சொல்லும் பொழுது கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகங்கள். யுக தர்மங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த தியாயான் கிருதே யஜன் யஜ்ஜை, திரேதாயாம் துவாபரே அர்ச்சயன், யதாப்தோதி ததாப்தோதி கலோ சங்கீர்த்திய கேசவம் என்று சொல்லக்கூடியதாக காட்டப்படுகிறது. ஆக கிருதயுக யுகத்திலே தியானம், திரேதாயுகத்திலே யுகத்திலே தியானம், திரேதாயுகத்திலே யாகம், துவாபர யுகத்திலே அர்ச்சனை, கலியுகத்திலே துதித்தல் என்று சொல்லக்கூடிய 4 வியூகம் என்று சொல்லும் பொழுது வாசுதேவர், சங்கர்ஷனர், பிரத்யும்னர், அனிருத்தர் என்று சொல்லக்கூடிய 4 ரூபம் என்று சொல்லும் பொழுது கிருதயுகத்திலே வெண்மையாகவும், திரேதாயுகத்திலே பசுமையாகவும், துவாபர யுகத்திலே சியாமம் என்று சொல்லக்கூடிய வர்ணமாகவும், கலியுகத்திலே நீளமாகவும் இருக்கக்கூடியது. இப்படி 4 என்று சொல்லக்கூடியது 4 விதமான 4 கால்கள் என்று சொல்லக்கூடியது இதை காட்டுகிறது என்பதை இங்கே சொல்லுகிறாள். இது ஆச்சாரிய ஹிருதயத்திலே அழகிய மணவாள பெருமாள் நாயனார் சொன்னதான 4 கால்கள் என்பது சாஸ்திரங்களே என்று சொல்லும் பொழுது அந்த சாஸ்திர பிரமேயங்கள் எல்லாம் 4 வகைப்பட்டிருக்கும் என்பதாக இந்த 4 என்ற விஷயங்கள் காட்டப்படுகிறது. அடுத்தது கோட்டுக்கால் கட்டில் மேல் என்று சொல்லும் பொழுது அங்கே இந்த கட்டிலானது இன்னொன்றை காண்பிக்கிறது நமக்கு. எம்பெருமான் ஸ்ரீ பரமபதநாதனாக வைகுண்டத்திலே இருக்கும் பொழுது அந்த எம்பெருமானை சென்று அடையக்கூடியதான இந்த ஜீவாத்மாவானது அந்த நாகபரியங்கமான அனந்தாழ்வானை மிதித்து கொண்டு ஏறி அங்கே எம்பெருமான் மடியிலே அமர்வது எப்படியோ அதை போல இங்கே இந்த கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தில் மேலேறி என்பது இங்கே காண்பிக்கப்படுகிறது. மெத்தென்ற பஞ்சசயனமானது எப்படி இருக்கும் என்று சொல்லும் பொழுது இங்கே சொல்லுகிறார்கள், நாங்கள் வருந்தி கிடக்க நீ படுக்கையின் மென்மையை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாய் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பதா ஆகையினாலே நாங்கள் மிதித்து ஏறினாலன்றோ அது பிரயோஜனம் என்று அடுத்ததை சொல்லுகிறாள். அப்படி நாங்கள் மிதித்து ஏறினாலன்றோ அந்த படுக்கைக்கு கூட பிரயோஜனம் என்று சொல்லும்படியாக ஜீவாத்மாவானவன் பரமாத்மாவை சென்று அடைவதே அந்த ஜீவாத்மாவிற்கு பிரயோஜனம். அது அவனுக்கு மட்டுமல்ல, பரமாத்மாவிற்கும் அதுவே பிரயோஜனம். அந்த பரமாத்மா இந்த ஜீவாத்மா எப்பொழுது தன்னுடைய திருவடிக்கு வருவான் என்று எண்ணினான். அவன் பல ரூபங்களாக இருந்தான். பரமாக, வியூகமாக, விபவமாக, அந்தர்யாமித்துவமாக, அர்ச்சையாக இருந்த 5 நிலைகளிலேயும் எம்பெருமான் இந்த ஜீவாத்மாக்களை தான் பெற வேண்டும் என்ற ஒரு ஆசையினாலே கிடந்தான் என்று நாம் பலவிதங்களிலே பார்க்கிறோம். ஆக அந்த பஞ்சசயனம் என்று சொல்வதற்கு சாதாரணமான விஷயமாக சொன்னால் மென்மை, குளிர்ச்சி, நறுமணம், வெண்மை, விரிவு என்று சொல்லக்கூடியதான 5 விஷயங்கள் அங்கே சொல்ல இருக்கிறது. அர்த்த பஞ்சகமே இங்கே பஞ்சசயனம் என்று ஆண்டாள் காட்டுகிறாள். சாஸ்திரங்களே கட்டிலாக அர்த்த பஞ்சகமே அங்கே பஞ்சசயனமாக காட்டுகிறாள் ஆண்டாள். ஆக ஸ்வஸ்வரூபம், பரஸ்வரூபம், ஸ்வஸ்வரூபம், உபாயம், விரோதி, உபேயம் என்ற 5 விஷயங்களை காட்டுகிறாள். மிக்க இறை நிலையும், மெய்யாம் உயிர் நிலையும், தக்க நெறியும், தடையாயி தொக்கியலும் உள்வினையும் வாழ்வினையும் என்று சொல்லும்படியாக 5 நிலையை சொல்லுகிறாள் ஆண்டாள். உயிர்நிலை என்று சொல்லக்கூடிய ஸ்வஸ்வரூபம், மிக்க இறைநிலை என்று சொல்லக்கூடிய பரஸ்வரூபம். ஆக இந்த உயிர்நிலையான ஸ்வஸ்வரூபம் ஜீவாத்மா எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவன் என்று காண்பிக்கப்படுகிறது. தக்க நெறி,
உபாயம். உபாயம் என்று சொன்னால் அந்த எம்பெருமானை அடைவதற்கு நமக்கு வழி எது என்றால் அது பிரபத்தி என்று சொல்லக்கூடிய சரணாகதி என்று காட்டப்படுகிறது. ஊழ்வினை. ஊழ்வினை என்பது விரோதி. அந்த விரோதி எது நமக்கு என்று பார்த்தால் நமது ஆத்மாவானது நமது என்று எண்ணி இருக்கிறோமே, இதுதான் இங்கே ஊழ்வினை. ஆக ஆத்மாவானது அவனுக்கு அடிமைப்பட்டதே அன்றி நமக்கு அடிமைப்பட்டது அல்ல. நாம் அவனுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறோம். நமது ஆத்மா அவனுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறது. வேறொருவருக்கும் நாம் அடிமைப்பட்டவர்கள் அல்ல என்று சொல்லக்கூடியது அனன்யார்க சேஷத்துவம் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடியது. ஆக அந்த அஞ்சை தான் இங்கே பஞ்சசயனம் என்று ஆண்டாள் குறிப்பிடுகிறாள். அடுத்ததாக வாழ்வினை என்று சொல்லும் பொழுது அது உபேயம் என்று சொல்லுகிறோம். உபேயம் என்றால் பலன். பலன் என்ன? மிக்க இறைநிலையான அவனை இந்த உயிர்நிலையான நாம் விரோதியை கழித்து அவனை அடைவதுதான், எம்பெருமானை அடைவதுதான் பலன். ஆகையினாலே அந்த ஐந்தை தான் பஞ்சசயனம் என்று சொல்லும்படியாக காட்டுகிறது. இது உள்ளுரை பொருள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகும். அடுத்தது பகவான், பிராட்டி, ஜீவன் என்று 3 பேர் எப்பொழுதுமே உண்டு என்று சொல்கிறாள் ஆண்டாள். பகவான் ஆனந்தமயன். அது மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாது. ஆக அவனை உடனே நாம் பெற முடியுமா என்று சொன்னால் உடனே பெறுவது துர்லபம். அதைத்தான் அங்கே காண்பிக்கிறார்கள். அப்படி அவனை அடைவதற்கு எது வழி என்று சொன்னால் சரணாகதி தான் அவனை அடைவதற்கு உண்டான ஒரே வழி என்று சொல்லி, அப்படி அதே ஆனந்தம் பிராட்டி நித்தியமுக்தர்களுக்கும் உண்டு என்பதை காண்பிக்கிறாள் ஆண்டாள். பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய். இப்பொழுது சொல்கிறாள், எங்கள் தலைப்பட்ட பூ சரகாக வாடுகிறது, ஆனால் உன்னுடையது மலர்கிறது என்று சொல்கிற காரணம் கொத்தலர் பூங்குழல் என்று சொல்லக்கூடியதாக மலர்ந்திருக்கிற அந்த பூவானது, நப்பின்னை பிராட்டியினுடைய தலையிலே இருக்கக்கூடிய பூவானது எப்படி இருக்கிறது என்பதை சொல்லி, நாங்கள் இங்கே என்ன விரதம் எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் முதலிலேயே 2வது பாசுரத்திலே காண்பிக்கிறார். நாங்கள் நம்பாவைக்கு என்று சொல்லும்படியாக நாங்கள் நம்பாவைக்கு என்ன விரதம் எடுத்திருக்கிறோம்? நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், மலரிட்டு முடியோம், மையிட்டு எழுதோம் என்றெல்லாம் சொல்லுகிறோமே. அப்படி மலரிட்டு முடியோம் என்று சொல்லும்படியாக நாங்கள் இருக்கிறோம். நீயோ அங்கே பூங்குழலியாய் இருக்கிறாயே என்று கேட்கிறார்கள் இவர்கள். கேசவ கிளேச நாசகா என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடியதான இந்த விஷயத்தையே சொல்ல அப்பொழுது சொல்லுகிறார்கள். ஆக என்ன என்றால் இவள் மட்டும் குழலழகி அல்ல, அவனும் குழலழகன். எப்படி? எண்ணமுதத்தின் இன்னழகர், குழலழகர், வாயழகர், கொப்பூழில் எழுகமல பூவழகர் என்று சொல்லக்கூடியவனாக இருக்கிறான் அவன். ஆக பிராட்டியும் குழலழகர் என்று எல்லாருடைய துன்பங்களையும் துடைக்கும் மயிலழகை உடைய, அவனையும் மயக்க வல்ல குழலழகை உடையவள். ஆகையினாலே பூங்குழல் நப்பின்னை என்று இங்கே காண்பிக்கிறாள். நப்பின்னையின் ஸ்தனத்தை தன்மேல் வைத்து கொண்டு கிடப்பவன் இவன் என்று. இங்கே ஸ்தனம் என்று சொல்லக்கூடியது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால் கொங்கை மேல் என்று சொன்னால், கொங்கையானது சுவாபதேசத்திலே ஒரு விஷயத்தை சொல்லுகிறது. என்ன என்று சொன்னால் பக்தியையும் ஞானத்தையும் குறிக்கக்கூடியது கொங்கை என்ற சொல்லானது. ஆக அப்படிப்பட்டதான அந்த கொங்கை மேல் என்று சொல்லக்கூடியதான அந்த எம்பெருமானை பற்றி இருக்கக்கூடியதான அந்த பக்தி, அடுத்தது ஞானம், இதுவே அங்கே காட்டப்படுகிறது. மலராள் தனத்துள்ளான் என்று சொல்லக்கூடியவனாக எம்பெருமான் இருக்கிறான். அவனுக்கு அரண் இவளுக்கு இருப்பிடம் அவன் மார்பு.
ஆக இவளுடைய ஸ்பரிசத்தாலே பூரித்து படைக்கும் திருமார்பை உடையவனே என்று கூப்பிடுகிறார்கள். நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. ஆக அவன் மார்பின் மேலே அவளும் அவள் மார்பின் மேலே அவனுமாக இருக்கக்கூடியதான அந்த நிலையை சொல்லுகிறார்கள் இதிலே. அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் வாய் திறவாய், அடுத்த வார்த்தையாக வாய் திறவாய் என்று சொல்லும் பொழுது இதற்கு என்ன அர்த்தம்? அப்படி என்ன சொல்ல வேண்டும்? இவர்கள் கதவை திறக்க வேண்டும் என்று தானே சொல்ல வேண்டும். போன பாசுரத்திலே சீரார் வளையொலிப்ப வந்து கதவை திறவாய் என்று தானே சொன்னார்கள். ஆனால் இந்த பாசுரத்திலே வாய் திறவாய் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், உன்னுடைய கம்பீரமான ஒலி செவிப்படும்படி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். என்ன ஏனென்றால், அனன்யாகி மயா சீதா அனன்யா ராகவேனாகம் என்று ஒருவருக்கொருவர் பிணைப்பிண்டு கிடைக்கிறார்கள். ஆக அதனாலே இங்கே சொல்லுகிறார், அவர்களை பிரிக்கை என்பது கொடுஞ்செயலாக நினைத்து ஆண்டாள் சொல்லுகிறாள், இங்கே வாய் திறவாய் என்று சொல்லுகிறார்கள். ஆக இவர்கள் நமக்காக இவ்வளவு முற்படுகிறார்களே என்று வாய் திறக்கப் போக, இவன் நம்மை சேர்ந்தவர்களுக்கு நாம் முற்படுவதை ஒழிய நம் மணாளன் முற்படுவது தகாது என்று மைத்தடங்கண்களாலே வாயை திறக்காதிருக்க செய்கிறாளாம் அந்த நப்பின்னை பிராட்டி. இவர்கள் நம்மை அல்லவோ வந்திருக்கிறார்கள், நம்மை சேர்ந்தவர்கள் அல்லவா இவர்களும் நம்மை போல பெண்கள் அல்லவா? ஆகையினாலே நம்மை முற்பட்டவர்களுக்கு நாமே செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தினாலே தன்னுடைய கண்களாலே ஜாடை காட்டி அவனை ஒன்றும் செய்யாமல் இருக்கும்படியாக சொல்லுகிறாள் பிராட்டி என்று காண்பிக்கிறாள். ஆக அப்படி சொல்ல அவனும் வாய் திறக்காமல் பேசாமல் இருந்தான் என்ன. அடுத்ததாக, மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய் காண் என்ன. கருத்த பெரிய கண்களை உடையவளான இவள் எங்களுக்கு இருக்கிறாள். அப்படி நப்பின்னை பிராட்டியினுடைய கண்களானது கருத்து பெரியதாக இருக்கக்கூடியதாம். இதே மாதிரியான ஒரு விஷயத்தை நாம் முதலிலே கூட பார்க்கலாம். யசோதை ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். ஏறார்ந்த கண்ணி என்று சொல்லும் பொழுது அழகான கருத்த கண்களை உடையவளான அந்த யசோதை என்று அங்கே காண்பிக்கும் பொழுது எம்பெருமானை பார்த்து பார்த்து பழகியதாலே கண்கள் கருத்து விட்டதாக சொல்வது போல இங்கே எம்பெருமானினுடைய மேனியை பார்த்து பார்த்து இருப்பதனாலே இவளும் கருத்த கண்ணாக உடையவளாக இருக்கிறாள் என்று சொல்லுகிறார்கள். என்ன என்றால், அந்த கருத்த பெரிய கண்களை உடையவள் எங்களுக்கு நன்மையை விளைவிக்கும் உன் கண்ணழகே என்று இருந்தோம் என்று சொல்லுகிறார்கள். உன் கண்ணழகுனாலே அது எங்களுக்கு ஒரு பலனை தரும், ஒரு நன்மையை தரும் என்றெல்லாம் நாங்கள் நினைத்திருந்தோம். ஆனால் இப்பொழுது அந்த கண்களானதே எங்களுக்கு ஒரு விரோதியாக மாறிவிட்டது என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்ன என்றால், உன் கண்ணினாலே அவனை கட்டி போட்டிருக்கிறாய் அல்லவா, வாய் திறக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது கண்ணாலே ஜாடை காட்டி அவன் திறக்க முடியாதபடி செய்தாலே. ஆகையினாலே இங்கே சொல்லுகிறார்கள், அப்படி வாய் திறவாய் என்று சொல்லும் பொழுது எப்படி கண்ணாலே செய்தாலோ அதை போலே அந்த கண்களானது நன்மை விளைவிக்கும் என்றோம். ஆனால் அதுவே இங்கே எங்களுக்கு பாதகமாக ஆகிவிட்டது என்று சொல்லி, நாங்கள் மையிட்டெழுதோம் என்று இருக்க நீ இடுவதோ என்று அதற்கு இன்னொரு அர்த்தமும் நாம் கொள்ளலாம். நாங்கள் மையிட்டெழுதோம், மலரிட்டு நாம் முடியோம் என்றெல்லாம் சொன்னோமே. நாங்கள் மையிடாதிருக்க நீ மைத்தடங்கண்ணினாய், மையை அணிந்த கண்களே உடையவளாக இருக்கக்கூடியவளே, நீ மட்டும் அதை இட்டுக்கொள்ளலாமா என்றும் ஒரு அர்த்தம். ஏன் இப்படி கேட்கிறார்கள் ஒரு பிராட்டியை பார்த்து என்று சொன்னால், அவளும் தாங்களும் ஒரே நிலைதானே, அவளும் இவர்கள் நம்மை போன்றவர்கள் தானே என்ற எண்ணத்திலே இருப்பவள் ஆகினாலே அதை சொல்லுகிறார்கள். அப்படி நாங்கள் மையிட்டெழுதோம் என்றிருக்க நீ மையிட்டு அவனை வசீகரித்த பின் அவனால் எங்களை காண முடியுமோ? ஆக கண்ணாலே அவனை கட்டி போட்டிருக்கிறாயே,
அப்படி இருக்க எங்களாலே அவனை காண முடியுமோ என்று சொல்லி அதற்கு மேலே சொல்கிறார்கள், மைக்கண்ணினாய் என்று இவள் கண்ணில் இருப்பது உண்மையில் மையல்ல, மைப்படி மேனியானவனின் சாயலே உன் கண்ணுக்கு மையாய் விளங்கும் அம்மேனியை எங்களுக்கு கண்ணிலும் இடுவாயாக என்று இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம். அந்த அவனுடைய கருத்த மேனியை கொண்டதாலே அதை பார்த்து பார்த்து உன்னுடைய கண்கள் எப்படி மையிட்டது போல ஆனதோ அதை போல அவனை நாங்களும் பார்த்து எங்களுடைய கண்ணுக்கும் மையிட்டெழுதோம் என்று சொல்லி இருந்த எங்களுடைய கண்ணுக்கும் அந்த மையழகை இட்டதான அழகை அவனை பார்த்து நாங்களும் பெறலாம் இல்லையோ என்று கேட்கிறாள். இங்கே அதிலே சொல்லுகிறாள், 16ஆம் ஆயிரவர் தேவிமார் பார்த்திருப்ப மதுவாயில் கொண்டால் போல் மாதவன் தன் வாயமுதம் பொதுவாக உண்பதனை புக்கையை உண்டக்கால் சிதையாரோ உன்னோடு செல்வ பெருஞ்சங்கே என்று சொல்லுவது போல இங்கே சொல்லுகிறாள். அவனை ஒரு கண நேரமும் படுக்கையை விட்டு எழ மறுக்கிறாய். அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த பாசுரமானது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், 16ஆம் தேவிமார் ஆக 16,000 தேவிமார்கள் எல்லாம் பார்த்திருக்க சங்கானது பாஞ்சசன்யம் என்று சொல்லக்கூடிய அந்த சங்காழ்மான் எம்பெருமானுடைய வாய் அமுதத்தை சுவைத்து கொண்டிருக்கிறான். இப்படி இத்தனை பேர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இது பொதுவானது. அதாவது எம்பெருமான் எல்லோருக்கும் பொதுவானவன். அவன் இவர்களுக்கு அவர்களுக்கு என்று இருப்பவன் அல்ல. அப்படி இருக்கக்கூடிய பொதுவாக இருக்கக்கூடியதை நீ உண்டால் அது உனக்கு சிதையாரோ உன்னோடு செல்வ பெருஞ்சங்கே, அது உன்னோடு எங்களுக்கு உள்ளதான அந்த வேற்றுமையை சண்டை போடும்படி உன்னோடு நாங்கள் சண்டை செய்யும்படியாக செய்கிறதே, அதை நீ செய்யலாமா என்று அந்த பாசுரத்திலே காண்பிக்கப்படுகிறது. அதை போல அந்த எம்பெருமானை நாங்களும் பெற வேண்டும். அவனுடைய கருத்த மேனியை பார்த்து எங்களுடைய கண்களும் மையிட்டு எழுதியது போல இருக்க வேண்டும் என்பதனாலே மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான். ஆக ஒரு கண நேரமும் படுக்கையை விட்டு எழ மறுக்கிறாய் என்று சொல்லும்படியாக என்ன என்றால், அவனை விட்டு பிரியாது இருக்க வேண்டும் என்று, ஒரு கண நேரம் கூட பிரியாது இருக்க வேண்டும் என்று அவனை நீ மறுக்கிறாய் எங்களுக்கு தர என்று சொல்லுகிறார்கள். என்ன என்னால், நாம் முதலிலே பார்த்தது போல சேர்த்தி தான் அங்கே மிகவும் முக்கியமானது. ஆக அவனை பிரிந்திருக்க ஒன்னால் முடியாது என்று சொன்னால், அவனை பிரிந்து நாங்கள் படும் பாட்டை நீ பார்க்க வேண்டாமோ? நாங்கள் நோன்பு நோற்று, அதுவும் எப்படிப்பட்டது இடத்திலே மேலே சொல்லும் பொழுது, அந்த பனி பெய்யக்கூடிய கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு என்று சொல்லக்கூடியதான அந்த பனிக்காலத்திலே பனியிலே வந்து அவனை அடைவதற்காக நோன்பை நோக்கக்கூடிய நாங்கள் இருக்கிறோமோ, அப்பொழுது எங்களை பிரிந்து இருக்கலாமா? நீ எப்படி அவனை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ, அதை போல ஜீவாத்மாக்களான நாங்களும் அந்த எம்பெருமானை விட்டு பிரியாதிருந்து அவனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டுமே. ஆகையினாலே தானே பறை தரு என்று கேட்கிறாள் ஆண்டாள். அப்படிப்பட்டதான இடத்திலே இருக்கக்கூடிய நீ எங்களுக்கு அவனை எழவொட்டாமல் செய்கிறாயே. எத்தனை போதும் உயிரெழ ஒட்டாய்கான், எத்தனையேலும் பிரிவாற்றக்கில்லாயால் தத்துவம் என்று தகவேலோர் எம்பாவாய் என்று சொல்லுகிறாய். எத்தனை போதும் பிரிவாற்றக்கில்லாயால், ஆக அவனை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய நீ எப்படி, அவனோடு இருக்கக்கூடிய நீ எப்படி இருக்கிறாயோ அதை போல நாங்களும் அவனுக்கு இருக்க வேண்டும் அல்லவா என்று சொல்லுகிறாய். இந்த இடத்திலே இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம். எத்தனை போதும் எத்தனையேலும் பிரிவாற்றகில்லாயால் என்று சொன்னால், இது ஆச்சாரியனை காண்பிக்கிறது என்பதையும் இங்கே கொள்ளலாம். ஆச்சாரியனை எப்படி இது காண்பிக்கும் என்று சொன்னால், ஆச்சாரியன் செய்த உபகாரமானது தூய்தாக நெஞ்சுதன்னிலே தோன்றுவேல் என்று சொல்லக்கூடியதான அந்த வார்த்தையை பார்த்தோம் என்னால், ஆச்சாரியனை விட்டு சிஷ்யனானவன் பிரிந்திருக்க கூடாது என்று காண்பிக்கிறது. அப்படி பிரிந்திருந்தால் அவர்கள் அந்த ஆச்சாரிய சிஷ்ய பாவத்திலே ஆச்சாரியனை விட்டு பிரிந்திருக்கிறோமே என்பதே அந்த இடத்திலே ஒரு பெரிய நோயாக அவர்களை பற்றும். ஆகையினாலே ஆச்சாரியன் செய்த உபகாரம், அந்த உபகாரத்தை நினைத்தால் நமக்கு பிரிந்திருக்க தோன்றாது. எந்த உபகாரம் ஆச்சாரியன் செய்தான் என்று சொன்னால், இங்கே
நமக்கு ஞானத்தை உண்டாக்கியவன் ஆச்சாரியன். ஞானம் அனுஷ்டானம் இவை நன்னாகவே உடையவனான குருவை அடைந்த கால் மாநிலத்தில் தேனார் கமல திருமாமகள் கொழுடன் தானே வைகுந்தம் தரும் என்று சொல்லும் விதமாக நமக்கு ஞானத்தையும் அனுஷ்டானத்தையும் போதித்த ஆச்சாரியனை விட்டு பிரிந்திருக்க மனசு வருமா? ஆகையினாலே அப்படி எத்தனையேனும் பிரிவாற்றக்கில்லாயால் என்பதற்கு இப்படியும் ஒரு அர்த்தத்தை நாம் அங்கே கொள்ளலாம். ஆச்சாரியன் செய்த உபகாரம் என்ன என்று சொல்லும் பொழுது அதிலே பலவிதமான உபகாரங்கள் இருக்கிறது. இன்னைக்கு ஆச்சாரியனிடத்திலே கற்ற விஷயத்தைத்தான் நாம் அந்த எம்பெருமானிடத்திலே கொண்டு செல்கிறோம். அந்த எம்பெருமானே நமக்கு எல்லாம் என்று தஞ்சம் என்று இருக்கிறோம். அந்த ஞானம்தான் அவன் நமக்கு முதலிலே சொன்ன அர்த்த பஞ்சகத்தை எல்லாம் நமக்கு கொடுக்கிறது. ஆச்சாரியனே நமக்கு எல்லாம் என்று சொல்லக்கூடியதானது என்றெல்லாம் அந்த ஒரு வார்த்தைக்கு நாம் பொருள் கொள்ளலாம். அடுத்தது தத்துவம் என்று தகவேலோரும் பாவாய் என்று சொல்லுகிறாய். ஆக இது எப்படி என்று சொன்னால் உன்னுடைய ஸ்வபாவத்திற்கும் தகாது, தயையும் அன்று என்று சொல்லுகிறது. தத்துவம் என்று சொன்னால் உண்மை, தகவு என்று சொன்னால் தர்மம். ஆக உண்மையும் இல்லை, அது தர்மமும் இல்லை. எப்படி என்று சொன்னால் உன் ஸ்வபாவத்திற்கு தகுந்ததன்று. ஏனென்றால் நீ புருஷகார புதை என்றோ, நீ எம்பெருமானோடு எங்களை சேர்த்து வைப்பவள் என்றோ. ஆகையினாலே தானே நீ பிராட்டியான நீ புருஷகாரம் பண்ணுபவளாச்சே. அப்படி இருக்கக்கூடிய நீ இப்படி இருக்கலாமா? அது உன்னுடைய உண்மையான நிலைக்கு ஸ்வரூபமும் இல்லை, உன்னுடைய ஸ்வபாவத்துக்கும் தகுந்ததாக இல்லை என்று சொல்லுகிறார்கள் இங்கே. அகில ஜெகன்மாத்திரம் என்பதற்கு அது சேராது என்று சொல்லுகிறார்கள். ஈஸ்வரி சர்வபூதானாம் என்று நினைத்தோம், அதற்கும் அது சேராது. தத்துவம் என்று தகவன்று என்று சொன்னால் ஸ்வபாவத்திற்கும் சேராது, ஸ்வரூபத்திற்கும் சேராது. ஆக ஆசரணம் அசரண்ய சரண்யாம் என்பதற்கும் சேராது. தேவதேவ திவ்ய மகிஷி என்பதற்கே பட்டத்திற்கே அது சேருமே தவிர உன்னுடைய ஸ்வபாவத்திற்கும் உன்னுடைய புருஷகாரத்திற்கும் சேராது. ஆகையினாலே தத்துவம் என்று தகவேலோர் எம்பாவாய். ஆக இதையெல்லாம் நினைத்து எங்களுக்காக நீங்கள் இருவருமாக வந்து இந்த கதவை திறந்து நாங்கள் உங்களை பார்க்கும்படியாக அனுமதிக்க வேண்டும் என்று இந்த 19வது பாசுரத்திலே ஆண்டாள் கூறுகிறாள். ஆக இந்த 19வது பாசுரத்திலே 4 விதமான சாஸ்திரங்களையும் சொல்லுகிறாள். 5 விதமான அர்த்த பஞ்சகம் என்பதை காண்பிக்கிறாள். மேலும் இங்கே பகவானும் எம்பெருமாட்டியும் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையே நமக்கு தஞ்சம் என்பதையும் சொல்லுகிறாள் ஆண்டாள் இந்த பாசுரத்திலே என்பதை கூறி ஆண்டாளுடைய திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம் என்று சொல்லி முடிக்கிறேன். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.